அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகமும் ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவம். அதுக்கு நல்ல உதாரண ஜாதகம். இவர் ஒரு செல்போன் கடை வச்சிருக்காரு. நான் இவருடைய தொழில என்ன சொன்னேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரிசையா சொல்றேன். பாயிண்ட் படி ஜாதகத்தை நான் கட்டத்தில் போட சொல்றேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரனோட நேரடியாக எந்த கிரகங்களும் தொடர்பு இல்லை. குரு சனியை பார்க்குறாரு, சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களை பார்க்குறாரு. அடுத்து ஸ்தான வலுவுக்கு வந்துடணும்ல. சனியும் ஸ்தான வலுவில் இருக்காரு, சூரியனும் உச்சம் அப்படிங்கிற ஸ்தான வலுவில் இருக்காரு, திக்பலத்திலே இருக்காரு. அப்போ சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் சனி சூரியனை பார்த்துருவாருங்க. சனி 16 டிகிரி, சூரியன் 16 டிகிரி, புதன் 17 டிகிரி, குரு 15 டிகிரி. இந்த டிகிரி நெருக்கத்தில் ஆட்சி பெற்ற சனி இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி. பொதுவாகவே சனி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆதிபத்திய விசேஷமாக இல்லாத இந்த லக்னத்துக்கும் அவரோட பார்வை கெடுக்கும். அந்த அடிப்படையில் சனி பார்த்ததுனால இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையில் 10ஆம் வீட்டோட தொடர்பில், லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பில் சூரியன் புதன் தான் இருப்பாங்க. ராசிக்கு 10ஆம் வீட்டை அவங்க 2 பேர் தான் தொடர்பு கொள்வாங்க. அந்த அடிப்படையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ புதன் அதிக சுபத்துவம்னா புதனுடைய அதிக சுபத்துவத்தின் காலம். சனி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இது ரீதியான இதில் லட்சக்கணக்கில் சேலரி வாங்கிட்டு ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. புதனுடைய துறைகளில் பெரிய லெவலில் இருப்பாங்க. ஆனால் காற்று ராசிகள் வேற வலுப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆராய்ச்சி, ராக்கெட் சயின்ஸு அந்த மாதிரி போயிடும். சூரியன் புதன் இவங்களோட சுபத்துவத்தை வச்சு நான் கேட்ட கேள்வி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் செல்போன் கடை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் சனியும் சுபத்துவமாக இருக்காருங்க, சனியுடைய தொழில்களும் நல்லா வருமே அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த என்னோட கான்டாக்ட் பண்ணது இந்த நபர் கிடையாது, இவருடைய மனைவி தான். அவங்களுக்கு ஜாதகம் நல்லா, அதாவது ஜோதிடம் நல்லா தெரியும் போல். அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுத்திருக்கலாம், இருந்தால் ஜோதிடம் நல்லா தெரியும். அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, சர்வீஸ் பண்ணுறாங்கங்க. அதாவது நான் சொன்னது சனி சுபத்துவமாக இருக்காருன்னு தான் நான் சொன்னேன். உடனே அவங்க என்ன எப்படி கொண்டு வராங்கன்னா, அவர் செல்போன் சர்வீஸும் பண்ணுவார், அப்போ சனி சுபத்துவம் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆதித்ய குருஜி இல்லத்தரசிகளுக்கு எந்த அளவுக்கு ஜோதிடத்தை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நினைச்சு அவரோட ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கு நம்மளாம் பெருமைப்படணும். ஏன்னா இல்லத்தரசிகளுக்கு நான் சனியோடைய சுபத்துவம்னு சொல்லி சனியின் தொழில்கள் நல்லா இருக்குன்னு சொல்லச்சிலே அவங்க எப்படி அந்த இதை புதன் அதை கோக்குறாங்க. அவர் இருக்கிற துறையிலே கோக்குறாங்க. அவர் சர்வீஸ் தான், செல்போன் சர்வீஸும் பண்ணுறாரு. அப்போ சனியுடைய துறை வருமே அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஆதித்ய குருஜி கொண்டு போயிருக்காரு. ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் எளிமையாக கொண்டு போயிருக்காரு. இந்த நேரத்தில் குருஜிக்கு நான் மனமாற என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், ஒரு மாபெரும் ஜீனியஸ். ஏன்னா அவருடைய விதிகளை வச்சு நம்ம ஈஸியாக பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 90% அது பொருந்தியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அதை கண்டுபிடிக்க எந்த விதமான விதிகள் இல்லாமல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு அறிவு, எவ்வளவு புத்திசாலித்தனம் அவருக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஜாதகத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா, அவர் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எப்படி இவருடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளை வச்சு நம்ம தொழிலை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சனி பார்க்கலன்னா நிலமை வராது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த அடிப்படையில் தான் ஒரு இல்லத்தரசிகளுக்கு கூட ஜோதிடத்தை எந்த அளவுக்கு எளிமையாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. மெயினாக அதே மாதிரி இவருடைய இன்னொரு விதி, சஷ்டாஷ்டக தசா அமைப்புகள் சொல்வார்ல, அதைப்படி இந்த பையனுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது. இந்த புதன் புத்தியில் இவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால தான் அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி தொழில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னா. ராகு திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்காங்க, சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்குது. அதுவும் இவங்க கரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தியில் ராகு அந்தாரம். சஷ்டாஷ்டக அமைப்புகள் மாறி மாறி வர்றதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி தேர்ந்தெடுத்திருக்கிற தொழில் தான் கரெக்டு தாங்க. கண்டிப்பான முறையில் இந்த தொழிலில் இவர் நல்லாவே இருக்க முடியும். சஷ்டாஷ்டக தசாமைப்புகள் விலகட்டும், புதன் புத்தி விலகட்டும். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல உள்ள கேது புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி எல்லாமே இந்த 11ஆம் இட கணக்கிலே வர்றதுனால கண்டிப்பான முறையில் நல்லா இருப்பார் அப்படின்னா. அதுக்கப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால திருமணம் எப்பங்க ஆணுச்சுன்னு, திருமணம் ரீசெண்டாக தாங்க ஆனது. அவருக்கு 30 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் ஆனது அப்படின்னாங்க. இந்த விதியும் நம்மளுடைய குருஜி விதி இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருது. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.